Hi friends, நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம். இன்னைக்கு எங்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா எங்க போறோம்? பூமாம்பட்டி. வாங்க எல்லாரும் கிளம்பலாம். இல்ல ஜஸ்ட் அவங்க தான் போறோம். நான் எல்லாம் انا கஷ்டம். கூட இப்படி கத்தி எப்பா கத்தின ஒண்ணு வேற லெவல்ல இருக்குது. ஜிகர்தண்டா தூது பானா காட்றேன் பாருங்க. ஜிகர்தண்டா தூது. ஆனா மண்ணுல இவ்வளவு அழகா பண்றது எவ்வளவு பெரிய விஷயங்கள்ல. இங்க அடுப்புல வைக்கும்போது வெடிச்சிடுதுன்னா. நோ ஃப்ளேம். அது பழகிடுச்சு நம்ம எப்படி தெரிஞ்சிக்கிறது? இங்க நல்ல போடுங்க தண்ணி டேங்க்லாம் இருக்குது. இங்க வந்து ஒரு கோயில் ஒன்று பார்த்தோம். நல்லா டேஸ்ட் ஆகுது. மக்களே நாங்கள் வந்துட்டு இருக்கோம் தண்ணி எடுத்துக்கிட்டு. தொட்டியிலிருந்து தண்ணி எடுத்தோம். வயக்காட்டு ஓரத்தில் இப்படி ஒரு அருமையான இடம் கிடைச்சது. சரியான இடங்க. இந்த தண்ணியை புடிச்சா நல்லா இருக்கும். நான் கீழே ஊத்திடுவேன். அதான் டாஸ்க். ஒரு கடை மேகி சாப்பிட்டேன். இந்த மதில கழுவிக்கிறேன். இந்த படி இதில் கழுவிக்கோ. இங்க யூனிட்டி அரிசி இருக்குன்னாங்க. ஆனா இது யூனிட்டியா என்னன்றது எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் அரிசி கலஞ்சிரும். ஊறிடுச்சுன்னா அப்புறம் உடஞ்சி அரிசி கலந்து தண்ணியை அப்படியே வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா சேர்த்துக்கு. நீ என்ன பண்ண போற? பிரியாணி என்ன பண்ண போற? செய்யறது வந்த டேஸ்ட்ல வந்ததுன்னா அது பிரியாணி, வரலன்னா அது கறி கஞ்சி. வீட்டில் பண்றது எப்பவுமே நல்லா தான் இருக்கும். அதனால அதான் பிரியாணி அதே டேஸ்ட்ல வரணும் அப்படின்னு இப்போ நீ போடுறது என்ன அளவுன்னு சொன்னா பாக்குறவங்களுக்கும் ஏதாச்சும் பிரியாணி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா. நான் ஜப்பார் பாய் ஃபேன். ஜப்பார் பாய் அவரு இதுல பார்த்துதான் நான் பிரியாணி எப்படி செய்யணும்னு பர்ஃபெக்டா கத்துக்கிட்டது. அதனால நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட ஜப்பார் பாய் சேனல்ல யாருன்னா போய் பாத்தீங்கன்னா அவரு கொடுத்துருப்பாரு. அதை பார்த்தாலே போதும். இது பெய்ட் ப்ரமோஷனும் கிடையாது. அதையும் சொல்லிட்டேன் ஜப்பார் பாய்க்கு. போதும் போதும். இது வீட்டில இருந்தே கொஞ்சம் மசாலா டப்பா எடுத்துட்டு வந்தேன். நிறைய பேர் மஞ்சள் போட மாட்டாங்க. ஆனால் என் பசங்களுக்கு நீச்சு வாசனையே பிடிக்காதுன்றதுனால நான் எப்பயுமே மஞ்சள் லைட்டாக யூஸ் பண்ணுவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம். உப்பு இல்லையா? உப்பு இல்லாமல் சமைக்க முடியாதே. இப்போ இங்கே பக்கத்தில் என்ன கடையில் இருக்கா பார்க்கட்டுமா? அந்த லாஸ்ட்ல வாங்கிட்டு வந்துட்டா சரி. இந்த மசாலா மட்டும் போட்டு நான் வண்டி எடுத்துட்டு இப்போ உப்பு அதுக்காக போயிட்டு இருக்கேன். உப்பு வாங்கிடுச்சு. வீட்டிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உப்பு மட்டும் மறந்துட்டோம் சமைக்கிறதுக்கு. இங்கே கோயிலில் சமைக்கிறதுக்கு வந்துட்டு எல்லாமே இருக்கு. ஆனா உப்பு இல்லை. உப்பு இல்லைன்னா எந்த சாப்பாடுமே சாப்பிட முடியாது. போதுண்டா, ரொம்ப பெருக்கி ஓட்டையிடு போதுரா தர. போதும் போதும் போதும். வேண்டாம் வேண்டாம். நம்ம இப்ப இது பண்ண பிறகு திரும்பவும் பிறகு செருப்பு போடக்கூடாது. கீழே எல்லாரும் படுக்கெல்லாம் செய்யறாங்க போல இங்க. யார் பெற்ற புள்ளியோ எல்லாம் கோவிலே பெருகிட்டு. அதாவது ஆரிஃபாவது அமைதியா உட்காந்துருவான். அனோஷா வந்து இந்த அலாவுதீன் ஜீனி மாதிரி எதனா ஆலப்பனா எனக்கு எதனா உத்தரவு கொடுங்க வேலை செய்ய உய் உய் உயின்ற மாதிரி அவளுக்கு எதனா வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மசாலா அதோ இங்க ஊற வச்சிருக்கேன். ஆனா சால்ட் மட்டும் போடல. சால்ட் போடணும். இங்க பாருங்க அனோஷா பெருக்கிட்டாலாம். கூப்பிட்டுருக்கா பெருக்கிறதுக்கு. இருந்தா ஆன்சா நீயே சொல்லு என்ன பண்ணிருக்க? நான் பெருக்கிட்டேன். மற்ற கோயிலே பெருக்கிட்டேன். அங்க பாருங்க. இங்க இருந்து சுத்தி போய் இங்க வந்து நின்று பாருங்களேன். நடி இவ்வளோ எத்தையும் கிளீன் பண்ணேன். இந்த வெயில் அடிக்கிற இடத்துல நின்று பாருங்க. ஆமாயா சூரிய தெரியலையே. நல்லா வெயில் அடிக்குதானா? சூரிய தெரியலையே காலில். இப்படி வாங்க. பொறுமையா நடக்க சூரிய எழுதா. லைட்டா ஏறுது. ஃபுல்லா பெருகிட்டாங்க இந்த எட்ஜ்ல இருந்து. இங்க பாருங்க எவ்வளவு லென்த் பாருங்க. அந்த லாஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பெருகிட்டான்.
யாஸ் மாங்காய் அறுக்குறா எதுக்குன்னு தெரியலையே. எதுக்கு யாஸ் மாங்காய்? நீ சாப்பிட்றதுக்கா? பிரியாணியில் இன்னும் மாங்காய் போட்டேன் ஜபர் பாய் சொல்லியே. ஆனால் மாங்காய் நல்லா இருந்ததுமா, பெருசாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மாங்காய். ஐயோ ராஜா நான் கூறுதான்ச்சா. அதுக்குண்ணா அப்பாட்ட கேளுங்க எவ்வளோ கிளீனாக இருக்குன்னு. இங்கே பார்த்துக்கணும்டா. ஒரு வழியா சால்ட் ரெடி. காத்து வருதோ? நாள் தெரு அலியப்பா வந்திருந்தாருன்னா என்ஜாய் பண்ணிருப்பார். வாடா அஞ்சு நம்ம போலான்னு இருப்பார். எப்பயுமே சாப்பாடு வந்து கலர்ஃபுல்லா இருக்கணும்னா ஸ்டார்டிங்லேயே வந்து மிளகாத்தூள் போட்டோம்னா அந்த மிளகாத்தூளோட கலர் வந்து எண்ணெயில் கலந்து அப்படியே சாப்பாடும் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த கேசரி பவுடர்லாம் லாஸ்ட்ல ஆட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஆட் பண்ணுற வேலை இருக்காது. இப்போ இந்த எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, இந்த எண்ணெயிலேயே அந்த மிளகாத்தூள் இதாகும்போது அந்த கலர் வந்து எண்ணெயில் வந்து கலந்துரும். ஸோ சாப்பாடும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கலர் பவுடர்லாம் சேர்க்க தேவையில்லை. நல்லா கொதிக்குது. ஆமாம் ஆமாம் தெரியுதா? இந்த மாதிரி ஆனது தான் அப்போது மேகியில் டேஸ்ட்டு சொன்னேன் நான். அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்து கொத்தமல்லி புதினா போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவரும் வந்து அழகாக நமக்கு வந்து சாப்பாடில் கிடைக்கும் வாசனை. மற்றவங்களுக்குலாம் எப்படின்னு தெரியல, இது நான் பண்ணுற ஸ்டைல் அவ்வளோதான். இப்போ தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் வரப்போகிறார். இன்னைக்கு சைலண்ட்டாக எங்களை வந்து சாதா கஞ்சி குடிக்க வைக்க இருந்த மனுஷன். நன்றி உப்புக்கு. அதே மாதிரி தக்காளி போடும்போது உப்பு போட்டால் தக்காளி நல்லா வெந்துடும். ஸ்மாஷ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக கூழாயிடும்னு சொல்லுவாங்க தக்காளி வதங்கும்போது உப்பு போட்டால். சிக்கன் பனானா இது தயிர் மசாலாலாம் கரைச்சி வச்சோம்ல, வேஸ்ட் ஆக வேணாமேன்ட்டு அதுலேயே இது பண்ணிட்டேன். அப்படியே அலச்சி ஊற்றணும். நல்ல வாசனை அடி. அப்படியா? இந்த பக்கம் வந்த வாசனை நல்லா வருது. ஒன்றுக்கு 1.5 தான் ஊற்றுனேன். கடைச்ச டப்பா, கடைச்ச கிண்ணி எல்லாம் அதுலேயே அரிசி அதுலேயே எல்லாம் களைஞ்சு போட்டாச்சு. ஆனால் இதுதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அவ்வளோதான். இருக்கிறத வச்சு சமைச்சு பழகிக்கணும். என்ன ஆரிஃபா சொல்கிறீங்க? நான் ஒன்று இப்படி தான் சமைக்க எல்லாம் போகிறோன்னா வீட்டிலேருந்தே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருப்பேன். நீங்கள் தான் இங்கே வந்துட்டு எல்லாம் வாங்கிக்கலாம் பார்த்து, இடம் பார்த்துட்டு இருந்தீங்க. இருக்கும் அந்த டூபர் படுத்தவர் தான். ஆக்சுவலி இங்க வேலை செய்யறவர் வந்து படுப்பாருன்னு பார்த்தா எங்க வீட்டு ஆரி தான் இங்க படுத்து உருண்டுட்டு இருக்கு. நல்ல வாசனை வருது. நல்ல வாசனை, நல்ல வாசனை. என்ன பண்ணும்? எது கறினா நாங்க எது வந்தாலும் தின்னுவோம். கறி கஞ்சா இருந்தானா பூழா தானா? ஓ செம்ம. பிரியாணி ரெடி. இன்னும் கொஞ்சம் தண்ணி தான் உண்டா? தம் போட்டா சரிடும்.
சரி கரெக்டாக இருக்கும் டைம் எடுத்துக்கலாமா? மக்களே எங்களுக்கு ஃபுட்டு ரெடி எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டு அங்கே சாப்பிட்லான்ற ஒரு பிளானில் போகிறோம். போகிற இடம் பார்ப்போம். எதையுமே நாங்கள் வந்து கன்ஃபார்மாக பிளான் பண்ண மாட்டோம். அங்கே போகும்போது அப்படியே ஒரு பிளான் பண்ணிட்டு போகிறோம். ஸோ கூமாப்பட்டியில் போயிட்டு சாப்பிட்றோம். போகலாமா? அடுத்து என்ன பண்ணுற? அடுத்து என்ன பண்ணுற? ஆமாம், ஆனியன் ரைத்தா. இங்கே பாருங்க எல்லாம் ரெண்டும் வந்து கிளம்புற டைமில் விளையாடுதுங்க. இவ்வளோ நேரம் சும்மான சோம்பேறியுமே உட்காந்துருந்தானுங்க. இப்போ பாருங்க விளையாடிட்டு இருக்காங்க கிளம்புற டைமில். அவுட்டே அவுட்டே அவுட்டே. ஏன் சார் அந்த குப்பை கவர் எங்கே வச்சா? பையூல வச்சிட்டேன். எங்கே இருக்கு? இங்கே பாருங்கள் நாங்கள் போட்ட குப்பையை நாங்களே எடுத்துகிட்டு போகிறோம். இது எங்கே போனாலும் நாங்கள் இந்த பழக்கம் எங்களுக்கு உண்டு. எங்களோட குப்பையை நாங்கள் எங்கேயும் விட மாட்டோம். எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தான் குப்பை தட்டில் போடுவோம். ஆமாம், எக்ஸ்ட்ராவாக இருந்த குப்பையும் அனுஷா க்ளீன் பண்ணிட்டான். குட் அனுஷா, ஐஃபை. இந்த கோவிலை யார் நடத்துகிறீங்களோ, இந்த இடத்த யாருதோ, உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய தேங்க்ஸ். எங்கள் ஃபேமிலி சார்பாக ரொம்ப நன்றிகள். ஏன்னா நாங்கள் வந்து ஆமாம் விவசாயிகளுக்கு ரொம்ப நன்றி. ஆமாம் நெல் தான் நெல் அடிக்கிற இடம் போலங்க. ஓகே, நெல் பாருங்க. அதனால நாங்கள் நெல் அடிக்கிற இடத்துல சாப்பிட்டதுல, ஐ மீன் சமைச்சு சாப்பிட்டதுல எங்களுக்கு ஹாப்பி தான். இந்த மரத்துக்கட்டில் தான் நம்ம சமைச்சோம், இந்த மரத்துக்கட்டில் தான் சாப்பிட்டோம். சரி கிளம்பலாமா? குட். போவாது, அப்படியே கொஞ்சமா ஓட மாதிரி வருது. இப்ப கொசத்தலையாறு மங்கி பேர் மங்கி 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 மங்கி. இங்க இருந்து ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆரம்பிக்குது. ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஏரியா ஆரம்பிக்குதுன்னு வந்துச்சு. ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீஸும் அங்க போட்டிருக்காங்க. ரோடு எப்படி போகுதுங்க? தண்ணி 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 சைடுல தண்ணி 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 குடிச்சலாமா? எருமை மாடு குளிக்குதுப்பா. எருமை மாடு கொஞ்சம் உயிரோட மீன் போடுறாங்க. சூப்பர்ல. இதெல்லாம் சொரண்டி என்ன இருப்பா பண்ணுங்க? சொரண்டதெல்லாம் வீட்டு கீழே பேஸ் போடுறது, ஃப்ரிட்ஜ் கீழே பேஸ் போடுறது. அப்ப மெட்ரோ கீழே இந்த மாதிரி பொருள் தான் யூஸ் பண்றாங்க. ஏங்க இங்க பாருங்க, நம்ம ஊரை பாருங்க எப்படி இருக்கு. வெள்ளு காட்டு வெள்ளு காட்டு மலையை காட்டு. சாரி, கூமாம்பட்டியா? கூமாம்பட்டி. கூமாம்பட்டி எப்படி இது பாருங்க. ஃபுல்லா மலை தாங்க சுத்தி. மலையும் பச்சை பசேன்னு வயக்காடும் வேலியும். இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. தண்ணீர் ஓட்டம் என்ன மாதிரி இருக்கு. அப்படியே தேனா இடிக்குதுங்க. சர்பத்துங்க, சர்பத்து. சர்பத்து எப்படி அப்படியே அள்ளி குடிக்கலாம். அந்த மாதிரி குடிச்சு காட்டுறேன் வாங்க நான் உங்களுக்கு போயிட்டு. இது ஒரு மரம் பாருங்க ரோட்ல இருக்கு. சூப்பர்ல. சாமி மரமா வாங்கிட்டாங்க. அதனாலதான் வெட்டாம வச்சிருக்காங்க. ரோட பிரிச்சு வச்சிருக்காங்க. இல்லைன்னா எப்போ வெட்டிட்டு இருப்பாங்க. வந்துடுச்சு எங்க ஊரு கூமாப்பட்டி. கூமாப்பட்டி தானேங்க அது? ஆமா கூமாப்பட்டி. கூமாப்பட்டி அழகான கிராமத்துல போகுது ரோடு. அப்படியே மலை அழகா தெரிந்து வருது. என்னாச்சு ப்ரோ? டைம் முடிச்சா? நீங்க போயிட்டு வந்தீங்களா இப்ப? திருப்பி தான் வரோம். ஐயோ ஏன் 3 மணிக்கு க்ளோஸா? ஆமா 3:30 க்கு நாங்களே நேரமே வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ டைம் 2:42. சரி நான் செக் பண்ணுவேன். ஓகே ஓகே சரி நான் செக் சொல்லுவோம். நிலையில வந்திருக்கோன்ட்டு என்ன சொன்னா பார்க்கலாம். நம்ம சொல்றது சொல்லி பார்ப்போம். அதான் பண்ண பார்ப்போம். அப்படின்னா வெளியே வாசல் சொன்ன வாசல்ல உட்காந்து சாப்பிட்டு இங்கே போகிற வழியில் எங்கன்னா ஒரு பம்பு செட்டு இல்லை வர வழியில் ஒரு குளம் பார்த்தோமே தண்ணி. அதில் எங்கன்னா குளிக்கிறது இடம் தான் பார்த்தாங்க. குளிச்சுட்டு போய் கோட்டையில் இறங்கிடுவேன். அவ்வளோ காலம் 3:30 லாஸ்ட் ஆயிப்பா. அப்படியே? ஆமா அதோ 8:30 to 3:30. என்ன சொல்றாங்க? அலோ பண்றாங்க. மக்களே கூமாப்பட்டி கூமாப்பட்டி கூமாப்பட்டின்னு காலையில எந்த நேரத்துல இந்த மனுஷன் வாயை திறந்தாரோ நாசமா போச்சு. கூமாப்பட்டியாவே ஆயி போச்சு. என்னாச்சு?
மணிக்கு ஈவினிங் 3:30க்கு என்ட்ரி. அங்க பாக்குறது தான் தெரியலன்னா இவ்வளவு ஆர்கியூ பண்ற. உன் காவலனா அங்க போய்டுவோனா 3:30க்கு அங்க போய்ட்டு என்ன ரிட்டர்ன் அனுப்பு. நான் அது கேட்கல. நீ அப்படி சொல்ல முடியாது. 3:30 மணிக்கு அங்க இருந்து அனுப்பு. அதோ இருக்கு பாருங்க. அதோ அங்க இருக்கு பாருங்க. கோவிலா? அங்க ஒரு கோயில் இருக்கு. கோல்ட் கலர்ல பெயிண்ட் அடிச்சது. அங்க வந்து நல்லா பளிச்சுட்டு இருந்துச்சு. மக்களே நம்ம நேரம் குளிக்கிறது இங்கே தான் வந்தானோ. இங்கே தொட்டி பாலம் போகுதுங்க. ஐயோ செம்ம செம்ம. குளிக்கலாம் குளிக்கலாம் குளிக்கலாம். சீச்சி. வீட்டில் சரி அது டேஸ்ட் நல்லா இருக்கும். கூமாப்பட்டி மக்கள் ஒரு வழியா நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க மக்களே வாங்க. ஆரே ஃபால்ஸ் 2 மணிக்கு மூடிட்டாலும் நம்மள கை விடாம கிராம மக்கள் ஒரு இடத்த காமிச்சாங்க.